நம்ம எல்லாருமே சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டை நம்ம கண்டுக்கிறதே கிடையாது. ஃபர்ஸ்ட் இஎம்ஐ பர்சனல் லோன், செகண்ட் இஎம்ஐ ஹவுசிங் லோன், தேர்ட் இஎம்ஐ மொபைல் லோன். என்னுடைய எல்லா எக்ஸ்பென்சஸும் ஒரே ஒரு இன்கம் சோர்ஸ் ஆஃப் மூலியமாக வந்தது. மல்டிபிள் சோர்ஸ் வழியாக, அதாவது எக்ஸ்பென்சஸ் மூலியமாக எனக்கு வெளியில் போயிடுச்சு. 50% வரைக்கும் இஎம்ஐ கமிட்மெண்ட்ஸ் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதை கேட்போம். அந்த ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ்க்கு ரிமைனிங் ஒரு 30-35% வச்சு அதையும் கேட்டுப்போம். அந்த ஃபஸ்ட் எடுத்தோடனே 10% உங்களுக்கு சேவிங்ஸ் வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்கல்ல, அதை கேட்க மாட்டோம். டுடேஸ் வி ஆர் இன் டிஜிட்டல் வேர்ல்டு. ஏன்னா உங்கள் கையில் கார்டு இருக்குது, கையில் மொபைல் இருக்குது, ஸ்வைப் பண்ணுறோம், ஸ்கேன் பண்ணுறோம். சேவிங்ஸுங்கிறது நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு டேக்லைன், ஒரு நேம். ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் 99% யாருமே நம்ம சேவிங்ஸே வச்சுக்கிறது கிடையாது. அந்த மாதிரி ஒரு உங்களால் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியாத ஒரு தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அக்கௌண்ட்டில் நீங்கள் ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எல்லாருமே சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டை நம்ம கண்டுக்கிறதே கிடையாது. காதில் போட்டால் தானே நம்ம கண்டுக்கிறே முடியும். ஏன்னா எனக்கு ஒரு ட்ராப் வருது ஒரு டியூப்லேருந்து, தட் இஸ் கால்டு ஒரே ஒரு சிங்கிள் ட்ராப் சேலரி. வந்தோடனே என்ன பண்ணுவோம், நம்ம ஃபர்ஸ்ட் இஎம்ஐ பர்சனல் லோன், செகண்ட் இஎம்ஐ ஹவுசிங் லோன், தேர்ட் இஎம்ஐ மொபைல் லோன். ஸோ என்னுடைய எல்லா இன்கமும், என்னுடைய எல்லா எக்ஸ்பென்சஸும் ஒரே ஒரு இன்கம் சோர்ஸ் ஆஃப் மூலியமாக வந்தது. மல்டிபிள் சோர்ஸ் வழியாக, அதாவது எக்ஸ்பென்சஸ் மூலியமாக எனக்கு வெளியில் போயிடுச்சு. இதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ்பென்சஸ் போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு பாத் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கணும், சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு பாத்து. இது எல்லா ஃபினான்ஸ் எக்ஸ்பர்ட்ஸுமேவும், பர்சனல் ஃபினான்ஸ் அட்வைசர் எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் நம்ம கடைசி வரைக்கும் யாருமே கேட்க மாட்டோம். என்னைக்கு கேட்போம் அப்படின்னா, நான் ஒரு நாளைக்கு பெரிய ஆள் ஆகிடணும், நான் ஏதாவது பண்ணி பெருசாக சம்பாரிச்சிடணும். எப்போ நம்ம கடைசி வரைக்கும் ஒன்றுமே பண்ண முடியாது, கடைசி வரைக்கும் எதையுமே சாதிக்க முடியாது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரே ஒரு விஷயம், 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்களா, தயவு செஞ்சு அதில் 10% 5,000 ரூபாய் எடுத்து நீங்கள் சேவிங்ஸில் தனியாக வைங்க அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க. மீதி இந்த 45,000 ரூபாய் இருக்குது. இந்த 45,000 ரூபாயில் நீங்கள் ஒரு 50% வரைக்கும் உங்களுடைய இஎம்ஐ கமிட்மெண்ட்ஸுக்கு வச்சுக்கோங்க. மீதியே உங்களுடைய எக்ஸ்பென்சஸ், ஃபேமிலி எக்ஸ்பென்சஸுக்கு உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு ஒரு பிளான் சொல்லுவாங்க. 50% வரைக்கும் இஎம்ஐ கமிட்மெண்ட்ஸ் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதை கேட்போம். அந்த ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ்க்கு ரிமைனிங் ஒரு 30-35% வச்சு அதையும் கேட்டுப்போம். அந்த ஃபஸ்ட் எடுத்தோடனே 10% உங்களுக்கு சேவிங்ஸ் வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்கல்ல, அதை கேட்க மாட்டோம். இந்த ஃபஸ்ட் ஸ்டெப்பே என்ன அப்படின்னா, உங்களுடைய இன்கமில் வரக்கூடிய 10% அது மினிமம், பேர் மினிமம் உங்களுடைய சேவிங்ஸ் அப்படின்னு ஒதுக்கிடுங்க. அதுக்கப்புறமேலு உங்களுடைய மந்த்லி நீடு, நெசசிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, உங்களுக்கு தேவை இருக்குல்ல, நீங்கள் சாப்பிடணும், தூங்கணும், மெடிசன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி எல்லா எக்ஸ்பென்சஸுக்கும் உங்களுடைய மஸ்ட் ஹேவ்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு நீங்கள் பேலன்ஸ் ஒரு அமௌண்ட் 30-35% எடுத்து வச்சுக்கோங்க. அது போக உங்களுடைய ரிமைனிங் இருக்கக்கூடிய அமௌண்ட் தான் உங்களுடைய லோன்ஸ் அண்ட் கமிட்மெண்ட்ஸை வச்சுக்கணும். திஸ் இஸ் த ஃபார்முலா. நம்ம யாருமே சேவிங்ஸ் வைக்க மாட்டோம். ஏன் சேவிங்ஸ் வைக்க மாட்டோம் அப்படின்னா, எல்லா செலவும் போக எனக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் என்ன மிச்சம் இருக்கோ அதுதான் நம்ம சேவிங்ஸ் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதுவுமே சேவிங்ஸ் கிடையாது. டுடேஸ் வி ஆர் இன் டிஜிட்டல் வேர்ல்டு. ஏன்னா உங்கள் கையில் கார்டு இருக்குது, கையில் மொபைல் இருக்குது, ஸ்வைப் பண்ணுறோம், ஸ்கேன் பண்ணுறோம். சேவிங்ஸுங்கிறது நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு டேக்லைன், ஒரு நேம், அவ்வளோதானே ஒழிய ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் 99% யாருமே நம்ம சேவிங்ஸே வச்சுக்கிறது கிடையாது. என்றைக்கு அதை நம்ம ஃபிசிக்கல் மணியாவோ இல்லை டிஜிட்டலாகவே நான் இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு பர்பஸ்ஃபுல்லாக நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நான் சேவ் பண்ண ஆரம்பிக்கிறனோ, அன்றைக்கு தான் நம்மளால் நெக்ஸ்ட் லெவலுக்கு ஒரு டிசிப்ளினாக நம்ம பர்சனல் ஃபினான்ஸில் க்ரோ ஆக முடியும். இதுக்கு வேணால் நீங்கள் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். உங்கள்கிட்ட எத்தனை சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருந்தாலும் சரி, நீங்கள் சேவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக மட்டும் ஒரு பர்டிகுலர் அக்கௌண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த அக்கௌண்ட்டுக்கு நெட் பேங்கிங் இருக்கக்கூடாது, ஏடிஎம் கார்டு இருக்கக்கூடாது. நீங்கள் உங்களுடைய சேலரி அக்கௌண்ட்லேருந்து அந்த பர்டிகுலர் அக்கௌண்ட் ஐஎஃப்எஸ்சி கோடு போட்டு எவ்ரி மந்த் 10% ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் பண்ணணும், அவ்வளோதான். இந்த அக்கௌண்ட்டை முடிஞ்சால் நீங்கள் ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள். ரெண்டாவது, இல்லை அதை ரிமோட்டில் இருக்கக்கூடியதாக வைங்க. நீங்கள் ஒரு ஊரில் இருக்கணும், அது ரிமோட்டில் இருக்கணும். அப்போ நீங்கள் நாளைக்கு ஒரு ஃபண்டு வேணும்னா டக்குன்னு போயெல்லாம் எடுத்து வர முடியாது. ஃபிசிக்கலாக நீங்கள் அந்த ஊருக்கு ட்ராவல் பண்ணால் தான் எடுக்க முடியும். அப்போ நீங்கள் மாதம் நான் ஒரு 5,000 ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், 10 மாதம் நான் 50,000 ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். 10 மாதம் கழிச்சு எனக்கு ஒரு தேவை இருக்குன்னா பர்பஸில் நான் ட்ராவல் பண்ணி போய் அந்த ஃபண்டை நான் விட்ரா பண்ணிட்டு வரேன். ஸோ எனக்கு டக்குன்னு உடனே என்னால் எடுக்க முடியாது. அந்த மாதிரி உங்களால் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியாத ஒரு தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அக்கௌண்ட்டில் நீங்கள் ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின் போது உங்களால் ஈஸியாக சேவ் பண்ண முடியும். நன்றி.